வணக்க நண்பர்களே. பாவம் இந்த எடப்பாடியார் முதல்வராக பதவியேற்ற நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நிம்மதியாக யாரும் இருக்கிறதில்ல. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போட்டு மாறி 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 அவரை இது பண்ணி கட்சியை எங்கே வளர்க்க விட்டீங்க சொல்லுங்கள். அவர் கட்சியை வளர்க்க ஆசைப்பட்டால் கூட அதுக்கு நேரம் இல்லாமல் கேஸு கோர்ட்டு உங்கள் பிரச்சனை அது இது சமான வாய்தான்னு அதுக்கே அழிய சரியாக போச்சாடா. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து, விவசாய குடும்பத்திலேருந்து படிப்படியாக முன்னேறி கடைசியில் முதல்வராக வந்து கட்சியை நல்லா கொண்டு போகலான்னு ஆசைப்பட்ட மனுஷனை கூட விடாமல் தடுத்து எல்லாம் சீரழித்து குட்டிச்சோறு பண்ணது எல்லாமே நீங்கள் தானடா. இந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணார்? 4.5 வருஷம் ஆட்சி பண்ணார், நல்லா தானே பண்ணார். விவசாயிகளுக்கும் சரி, அந்த பராமரிப்பு வேலையை குளங்கள் ஆறுகள் இதெல்லாம் நல்லா தூர்வாரி பராமரிப்பு வேலையெல்லாம் சூப்பராக பண்ணாருடா. ஆனால் இங்கெல்லாம் விடலையே அவரை. இவன் வர்றதாவது இவன் முதலமைச்சராவது விடக்கூடாதுன்னு மாறி 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 ஒருத்தன் போய் எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியும் அவ்வளோ குடைச்சல் கொடுத்து அந்த ஆளை பாடாப்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் படுத்திங்கன்னா இல்லை என்னடா நியாயம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தலாம், கொடுமைப்படுத்தலாம், அதுக்கு ஒரு அளவு இல்லையா? மாறி 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 போட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தினா அந்த ஆள் எவ்வளோ தான் தாங்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சியை வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறது இவங்களுடைய சண்டை சச்சரவு